டயாலிசிஸ் பண்ணுறது நல்லதா? டயாலிசிஸ் பண்ணலாமா நம்ம? இப்போ டயாலிசிஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க பேசிக்காக? நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட யூரியாவை எடுப்பாங்க, அதாவது நைட்ரஜன் வேஸ்ட்டை எடுப்பாங்க. அதே போல் மசில் வேஸ்ட்டுன்னு சொல்கிற கிரியாட்டினை வெளியே நம்ம ரத்தத்தில் மூலிமா எடுப்பாங்க. வேறு சில ஆசிடும் எடுப்பாங்க. இதை நம்ம மிஷின் மூலிமா அவங்க ப்ராசஸ் நம்ம இரத்த நாளங்களில் 2 வகையாக எடுப்பாங்க. இது எடுக்கிறது நல்லதா? இது எடுத்தவங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்க? அவங்க மன ரீதியாகவும் சரி, அவங்க உடல் ரீதியாகவும் சரி, அவங்க நிறைய பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க அன்றாடம் அவங்க டயாலிசிஸ் யூனிட்டில் அவங்க கூட இருக்கிறவங்களோட நிலமை நாளுக்கு நாள் கெட்டு போகிறத அவங்க பார்த்து அதனால் மனசோர்வு அடைஞ்சு என்னடா இது வாழ்க்கைன்னு நினைக்கிற நிலமை நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. இதை எப்படி நிப்பாட்டலாம்? நம்ம வாரம் ஒரு வாட்டி எடுக்கிறவங்க இருக்காங்க, வாரத்தில் 5 நாள் எடுக்கிறவங்க இருக்காங்க, வாரத்தில் 3 நாள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரத்தில் 1 நாள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ப்ராசஸை நம்ம எப்படி கம்மி பண்ணிட்டு வரலாம்? ஈஸிங்க. இயற்கை மருத்துவ சிகிச்சைக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா, நாக்கை கட்டுப்பாடாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இந்த பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீவ் ஆகிடலாம். அதுக்கேற்ற உணவு பழக்கங்களும் சரி, அதுக்கேற்ற வாழ்வியல் முறைகளும் சரி, அதுக்கேற்ற மன கட்டுப்பாடும் சரி இருந்தால் நம்ம இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுலேருந்து இயற்கையாகவே கடவுள் நம்ம கிட்னிக்கு என்ன டயாலிசிஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காரோ அதை நம்ம மூளையும் நம்மளோட கிட்னியும் சேர்ந்து அது பண்ணும்போது அது நமக்கு உடம்புக்கு புத்துணர்ச்சி மட்டும் தராது, பியூரிஃபிகேஷனும் கொடுத்துடும், ஸ்டாமினாவும் கொடுத்துடும், புது மனிதனாக நம்மளை வாழ வைக்கும்.